அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து அவரை அந்த பதவியில் உட்கார வச்சுட்டாங்க. சீஃப் மினிஸ்டர்னா என்னன்னு தெரியல. அப்புறம் சொல்லி இருக்கிறாங்க, ரைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துருக்காரு. இப்போ கேட்டால் நாளைக்கு எனக்கு கூட கிடைச்சாலும் கிடைக்கலாம், அவருக்கு தெரியாது. ஒரு நல்ல நடிகர் அவர், சொல்லுங்க பார்க்கலாம். 69 படம் நடிச்சிருக்காரு, ஒரு படம். அது தமிழ் மக்களுடைய முட்டாள்தனத்துக்கு அதான். சிவாஜி எம்ஜிஆர், சிவாஜி ஒழிச்சு விட்டு எம்ஜிஆர் சூஸ் பண்ண ஆளுங்க நீங்கள். உலகமே போட்டுன ஒரு நடிகன் சிவாஜி, தமிழ்நாட்டில் எடுபடல. அப்படிப்பட்ட ரசிகர்கள் நீங்கள். உங்களுக்கு விஜய் தான் சரியா வரும். மிகப்பெரிய ஹாலிவுட் அவங்க அந்த கம்பெனி எடுக்குது அந்த டாக்குமெண்ட்ரியை, ஆந்திரா பேஸ்ட் இது. அதில் நான் தான் மெயின் கேரக்டர். அப்போ 3 நாளாக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் சினிமாவெலாம் ரொம்ப ஃபேமஸ் இருக்கிறாங்களே, ஏதோ ஒரு படம் சொல்லுங்கிறது இந்த பையன் படம் தான் போச்சு. இன்றைக்கி அவர் தாங்க பெரிய ஸ்டார், போய் பார்த்துட்டு வாங்க. வந்தவுடனே அந்த டைரக்டர் கேட்டாங்க, இதுதான் உங்கள் ரசனையா? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஸ்டாலின் உள்ள கண்டிப்பா கொண்டு போகணும் கே நேர் சொல்றாரு. அதில் ஸ்டாலின் நின்னாதான் நான் இப்போ சொல்லிடுறேன், தேவையில்லாம தோக்க தேர்தல் இங்கே நேர்மையாக நடக்கல, அவ்வளோதான். ஓப்பனாக சொல்ல அவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கி தானே உள்ள கூப்பிட்டு ஜவுரி முடி டோப்பா வச்சிருக்காரு, ரிட்டு வச்சிருக்காரு. ஆனால் சட்டசபையில் அவங்க ஆதரவில் நாங்கள் ஜெயிக்கல, மக்களோட தயவுல தான் ஜெயிச்சோன்னு சொல்றாரு. மக்களுங்கிறது அதுதான். அவருக்கு என்ன எழுதி கொடுத்தது படிக்கிறார். அவருக்கு என்ன அது அவர் திருப்பி கூப்பிடுங்க, என்னங்க பதில் சொல்றீங்கன்னு கேட்பாருக்கு, தெரியாது. எடுத்து பேப்பரை படிக்கும்போதே தேடுப்பார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக களமிறங்குறாரு. திமுக ஆதரவோடுங்கிறது அது எந்த வகையில் உண்மை? முதலமைச்சர் பதவியில் விஜய் உட்கார்ந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவர் அந்த சீட்டிலேருந்து எந்திரி வைக்க முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷா பவரில் இருக்கவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மக்களோட ஆதரவு அவருக்கு தான் இருக்குன்னு ஒரு ஆமாம், மக்கள் ஆதரவு, மக்கள் ஆதரவுன்னு சொல்லி எழுதுறது யார்? ஆதாரபூர்வமாக காட்டினாருங்க. EVM வச்சுக்கிட்டு எவ்வளோ ஃப்ராட் அடிக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி காட்டினார். என்ன பண்ணிட்டீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் சார் வந்து தமிழ்நாடு, அதாவது டெல்லி பிரதிநிதியாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட நாராயணா ஜனநாயக ப்ரொடியூசரை வந்து அறிவிச்சிருக்காரு சார். ஆல்ரெடி வந்து அவரோட ஜோசியர்காரராக அறிவிச்சாரு. அப்புறம் வந்து மறைமுகமாக சில விஷயங்கள் நடந்துச்சு. ஜெகதீஷ் அவர்களையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு பிஏவா. இது வந்து பல அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ மேகதாது இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம சார்பாக பேசாமல் ஒரு கர்நாடகாரே நியமிச்சிருக்காருன்னு எல்லா கட்சி தலைவர்களும் அடிச்சிருக்காங்க. கதை தான் நான் ஞாபகம் வருது, எல்லா இதுலையும் சொல்லியிருக்கு. கப்பல் போயிட்டு இருக்குது, மேல் இடத்துல நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பொண்ணு கடலில் விழுந்துடுறான். காப்பாத்துங்க எல்லாம் கத்துறாங்க, யாரும் இது பண்ணல. திடீர்னு ஒரு பையன், ஒரு இளைஞன் கடலில் குதிக்கிறான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவளை இது பண்ணுறான், பிடிக்கிறான். அவங்க மேலே கொண்டுறாங்க. எல்லாம் போய் இவ்வளோ பேர் இருக்கும்போது உயரமா அவளை காப்பாற்றுன்னு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. எல்லாத்தையும் இப்படி தள்ளி விட்டு, என்ன தண்ணியில் தள்ளி விட்டோம் யாரா அப்படின்னு கேட்டான். அவன் விடுவில யாரும் இப்படி தள்ளி விட்டான், உள்ள விழுந்துட்டான். அது மாதிரி தன்னை அறியாமல் வந்திருக்கிற பதவி தான் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடுக்குறதுன்னு நினச்சிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஊழலை ஒழிக்க போறாருன்னு சொல்றாரு உத்தமர். அவ்வளோதான் கேட்டுக்கிறது. அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து அவர் அந்த பதவியில் உட்கார வச்சுட்டாங்க. சீஃப் மினிஸ்டர்னா என்னன்னு தெரியல. அப்புறம் சொல்லி இருக்கிறாங்க, ரைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ கேட்டால் நாளைக்கு எனக்கு கூட கிடைச்சாலும் கிடைக்கலாம், எனக்கு அது தெரியாது, சொல்கிறேன். நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேச மாட்டீங்க, அதனால கொடுக்க மாட்டாங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசணுங்கிற அவசியம் இல்லை. பேசுறது என்ன, எதுக்காக பேசணும்? விஜய் எனக்கு என்ன பண்ணார்? ஒரு நல்ல நடிகர் அவர், சொல்லுங்க பார்க்கலாம். 69 படம் நடிச்சிருக்காரு, ஒரு படம். அது தமிழ் மக்களுடைய முட்டாள்தனத்துக்கு அதான். சிவாஜி எம்ஜிஆர், சிவாஜி ஒழிச்சு விட்டு எம்ஜிஆர் சூஸ் பண்ண ஆளுங்க நீங்கள். உலகமே போட்டுன ஒரு நடிகன் சிவாஜி, தமிழ்நாட்டில் எடுபடல. அப்படிப்பட்ட ரசிகர்கள் நீங்கள். உங்களுக்கு விஜய் தான் சரியா வருவார், எங்களை கேட்காதீங்க. நான் ஒரு படம் மாத்தமான்னு ஒரு டாக்குமெண்ட், அதை எடுத்தவங்க வந்து ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ், 20th Century Fox கேள்விப்பட்டிருப்பீங்க. சினிமா ஸ்கோப்பெல்லாம் கண்டுபிடிச்சவங்க. ரோபுங்கிற படமெல்லாம் எடுத்தவங்க, மிகப்பெரிய ஹாலிவுட் ப்ரொடியூசர். அவங்க அந்த கம்பெனி எடுக்குது அந்த டாக்குமெண்ட்ரியை, ஆந்திரா பேஸ்ட் இது. அதில் நான் தான் மெயின் கேரக்டர். அப்போ 3 நாளாக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் சினிமாவெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருக்கிறாங்களே, ஏதோ ஒரு படம் சொல்லுங்கிறது இந்த பையன் படம் நடத்த ஓடிச்சு. இன்றைக்கி அவர் தாங்க பெரிய ஸ்டார், போய் பார்த்துட்டு வாங்கன்னு. வந்தவுடனே அந்த டைரக்டர் கேட்டாங்க, இதுதான் உங்கள் ரசனையான்னு. ஹாலிவுட்டில் ஒரு எக்ஸ்ட்ராவாக கூட உள்ள விட்டுருக்க மாட்டார். இதுதான் உங்கள் ரசனையான்னு கேட்டார். அதுதான் தமிழ்நாட்டு ரசனை. அதுக்கு என்ன பண்ணுறது சார்? நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது சார். அதிமுக எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணது, அப்புறம் விஜய் அவரும் ராஜினாமா பண்ணது.
நேற்று வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டப்போ திருச்சி கிழக்கில் நீங்கள் போட்டியிடலாம் கேட்டதுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கல, இன்னும் முடிவு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் நேற்று ஈவிலேருந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு சார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக களமிறங்குறாரு, அதிமுக ஆதரவோடுங்கிறது அது எந்த வகையில் உண்மை சார்? தெரியாது, ஜெயிக்கிறது கஷ்டம், ஜெயிக்கவே முடியாது. டிஎம்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் நான் ஓட்டு போட்டா விஜய் வந்திருக்காரு ஆட்சி. அமித்ஷாவும் ஞானேஷ்குமார் நினைச்சாங்க, வந்து உட்காந்துட்டார் சீஃப் மினிஸ்டரா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எலெக்ஷன் மக்கள் பார்த்து ஓட்டு போட்டு அதில் ஜெயிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவருக்கே தெரியாது தான் ஜெயிப்போம். அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் இருக்கிறவங்களும் எலெக்ஷனுங்கிறது நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் வேடிக்கை, அவ்வளோதான், விளையாட்டு தமாஷ், ஒரு விடுமுறை, ஒரு வருமானம், அவ்வளோதான். சரி சார், முதலமைச்சர் பதிலாக விஜய் உட்காந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவர் அந்த சீட்லேருந்து எந்திரி வைக்க முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது, அமித்ஷா பவரில் இருக்கவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மக்களோட ஆதரவு அவருக்கு தான் இருக்குன்னு ஒரு ஆமாம், மக்கள் ஆதரவு, மக்கள் ஆதரவுன்னு சொல்லி எழுதுறது யார்? ஆதாரபூர்வமாக காட்டினாருங்க. EVM வச்சுக்கிட்டு எவ்வளோ ஃப்ராட் அடிக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி காட்டினார். என்ன பண்ணிட்டீங்க? என்ன அது தெரியுமா? அது மாதிரி ஒன்று காட்டினாருங்கிறதா ஆமாம் மீடியாவில் இருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சுக்க இல்லை காட்டினார் சார். பெங்களூரில் வந்து ஒரு ஃபுல்லாக எக்ஸ்பிளைனே பண்ணி தெளிவாக காட்டினார். அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள்லாம் EVM பற்றி எப்படியெல்லாம் ஃப்ராட் அடிக்கிறான்னு சொன்னோம், ஒன்றும் நடக்கலை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தலைவராக விஜய் தான் வர முடியும், சீமான் இல்லை. நீங்கள் யாரை நிறுத்தினாலும் நடக்காது. எந்த இடைத்தேர்தலும் எந்த தேர்தலையும் நீங்கள் யாரும் ஜெயிக்க முடியாது, அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் இருக்கிற வரையும். பட் ஸ்டாலின் உள்ள கண்டிப்பாக கொண்டு போகணும் கே நேர் நீங்கள் அதில் ஸ்டாலின் நின்னார்னா நான் இப்போ சொல்லிடுறேன், தேவையில்லாமல் தோக்காது. தேர்தல் இங்கே நேர்மையாக நடக்கலை, அவ்வளோதான், ஓப்பனாக சொல்கிறேன். நின்னீங்கன்னா தேவையில்லாத தோல்வியை சந்திக்க மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிற தேர்தலாக இருந்ததுன்னா ஓகே, இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டும் கூட 108 இடங்களில் தான் விஜயால் ஜெயிக்க முடிஞ்சது. 126 இடங்களில் அவர் தோற்றுருக்காரு. திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. உண்மையாக பார்த்தா திமுக தான் ஆட்சிக்கு வந்து, உங்கள் கூட்டணி ஆதரவோட தான் அவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கி தானே உள்ள கூட்டு போயிருக்காரு. ஜவுரி முடி டோப்பா வச்சிருக்காரு, விக் வச்சிருக்காரு. ஆனால் சட்டசபையில் அவங்க ஆதரவில் நாங்கள் ஜெயிக்கல, மக்களோட தயவில் தான் ஜெயிச்சோன்னு சொல்கிறாரு. மக்களுங்கிறது அதுதான், அது அவரு என்ன எழுதி கொடுத்தது படிக்கிறாரு. அவருக்கு என்ன அது அவர் இப்போ திருப்பி கூப்பிடுக்க என்னங்க பதில் சொல்றீங்கன்னு கேட்டுப்பாருக்கு, தெரியாத எடுத்து பேப்பரை படிக்கும்போதே தேடுமாரு. ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் தாங்கிறீங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தான் பேசுவாருங்கிறீங்க. ஸ்கிரிப்ட் 30 நாளைக்கு ஒருத்தவர் தான் இங்கே பதிலே பேசுகிறாரு, 38வது நாள் தான் வாயை திறக்கிறாரு. முதல்ல டயலாக் எழுதணும், அதை கரெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஹர்சல் பார்க்கணும், ரிஹர்சல் பார்த்து அப்புறம் ஒரு மானிட்டர் பார்க்கணும், மானிட்டர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷாட்டுக்கு வருவார். அதுக்கு 30 நாள் ஆச்சு. மானிட்டர் பார்த்துட்டு வந்திருக்காரு, அதுக்கப்புறமா ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அரசியல் மேடையில் வந்து ப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு அதை பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தார். இங்கே அசம்பிளியில் அதை வைக்க முடியாது, அதனால் பேப்பரை கையில் எடுத்துக்கிட்டாரு. சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். Meriba Paneer Soda. I trust Meriba.